வணக்கம். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இது எங்கள் சகோதரி வீட்டில், எங்கள் அக்கா வீட்டில் நடந்த கும்பாபிஷேகம். ஸ்ரீ செல்வம் மகா கணபதிக்கும் மகாமேருக்கும் நடந்த கும்பாபிஷேகத்தோட சில துணிகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் முதல் நாள் 4ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பூமாதேவி உத்தரவு வாங்கி அந்த ஒரு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். 4ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கேன். குருக்கள் மகாமேருக்கு மாலை சாத்துறாரு. அர்ச்சனை, லக்ஷ்மி பூஜை, நவகிரக பூஜை அனைத்துமே நடந்ததுங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது. என் சகோதரி வீட்டில் எப்பவுமே பூஜை நடந்துக்கிட்டே இருக்குங்க. சண்டி ஹோமம், சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி பூஜை, மாதந்தோறும் ஸ்ரீ காளியம்மனுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணுவாங்க. அவங்கள நாங்கள் முன்னோடியாக வச்சு தான் எங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அவங்க ஒரு தெய்வ பிறவிங்க, அப்படிதான் நாங்கள் சொல்ல. என்னதான் உடம்பு படுத்தினாலும் இதெல்லாம் படிச்சிருக்காங்க, ஃபேஸ் மேக்கர்லாம், என்னதான் உடம்பு படுத்தினாலும் அவங்கள அந்த ஊக்குவித்து இந்த ஒரு சக்தியை கொடுக்கறது பகவான் தாங்க. விநாயகர் கோயில் பதிவுலேயே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே மகாமேருவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ காளியம்மனும் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க அவ்வளோ முடியாமல் படுப்பாங்க. ஆனால் கரெக்டாக இந்த பூஜையப்போ அவங்களுக்கு எழுந்துக்கக்கூடிய சக்தி வந்துடும். நான் எங்களை மாதிரி ஆட்களாக இருந்தால் உடம்பு படுத்துதேன்னு அந்த பூஜையை கூட நாங்கள் தவற விட்டுருவோம். ஆனால் எங்கள் அக்கா அப்படி இல்லை. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வச்சு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணி 12 வருஷம் ஆச்சு. இந்த கும்பாபிஷேகம் அவங்களோட ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஏன்னா உடம்பு ரொம்ப படுத்தும் போது அவங்களுக்கு இந்த பூஜை முடியுமா, எப்படி பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு குலதெய்வம் பிள்ளை விநாயகர் பெருமான் தாங்க அவங்கள நின்று அவங்க எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன உடம்பு படுத்தினாலும் அவர் விநாயகர் பெருமான் தான். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தேங்காய் வச்சுட்டு போயிடுவாங்க. ஊருக்கு போயிட்டு பார்த்தா அந்த தேங்காய் அப்படியே இருக்கும். அவங்களும் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி விநாயகர் பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் பெருமான். எல்லாவற்றையும் கேட்கறது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாருங்க. குருக்கள் பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு கண்ணி திறக்கிறது, தங்க ஊசியாலும் வெள்ளி ஊசியாலும் கண்ணை திறந்தாங்க. இந்த கும்பாபிஷேகம் கணவன்றதை பொறுத்து எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பழகிக்கிறாங்க. செல்வ கணபதி, ஸ்ரீ மகா செல்வ கணபதி, ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ காளியம்மன். இப்போ பாருங்க, ஐயா உயிரூட்டுறாரு. அத்திப்பலகையில் ஒரு 48 நாள் எடுத்து வச்சு நிறைய சாந்தியம் பண்ணாங்க. வச்சு ஃபஸ்ட்டு பன்னீரால் அவர் நீரில் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் நவதானியம் வச்சு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் சயன கோலத்தில் இறுதியாக இருந்தாங்க. 4ஆம் தேதி தான் சயன கோலத்தில் இருந்தார் நம்ம விநாயகர் பெருமான். மகாமேரும் அப்படின்னாங்க. மகாமேரு ஒரு இதில் போட்டு அதுக்கும் உயிர் பேச்சு விட்டுருங்க. அந்த 41 மண்டலம் அப்படி வச்சுருந்தா இப்போ இந்த பிரதிஷ்டை பண்ணி இந்த சூழாயில் இருக்குங்க. அவங்க தான் ஸ்ரீ மகா காளியம்மன். உருவம் இல்லைங்க, உருவம் இருக்கக்கூடாதுன்றதால அவங்க மாதத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வருவாங்க. இப்போ கணபதி கும்பாபிஷேகத்துக்கான பூஜை ஆரம்பமாக இருக்குது. எல்லாரும் மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். எனக்கா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் கும்பாபிஷேகம் பண்ணணும், எனக்கு உடல்நலம் நல்லாகணும், எனக்கு கொடுக்கணும், எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் விநாயகர் பெருமான் எவ்வளோ கருணை வாழ்ந்தவர் பாருங்கள். எங்கள் அக்கா நின்று உட்காரவே முடியாது அவங்களால. அப்படி இருந்தும் அந்த பூஜைக்கு அவங்க உட்கார்ந்து பூஜை நல்லபடியாக நடந்துருக்கு. எவ்வளோ ஒரு மகத்தான சக்தி. எங்கள் பையன் விநாயகர் ஜம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. எங்கள் அக்காவுக்கு உயிர் நாடி அத்தனை ஆன்மீகம். அவங்க வழியில் தான் நாங்கள் ஆன்மீகம் சேவை பண்ணிட்டுருக்கோம். அவங்க முன்னாடி எங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, பின்னாடி நாங்கள் வந்துடுவோம். பௌர்ணமிக்கு ஒவ்வொரு வாட்டியும் அந்த சூழாயிலும் வெளியில் வருவாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன முடியலன்னா கூட கலந்த அன்னங்கள் 7 வகையோ 5 வகையோ பண்ணி அவங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுவாங்க. மாதம் பண்ணுவாங்க. விடாமல் பண்ணிட்டு வருவாங்க. உடம்பு என்ன முடியலனாலும்
அதுக்குரிய சக்தி அங்கே சொல்லி எழுந்து வந்துடுவா பாருங்க. டக்குன்னு 4 நாள் நல்லா இருக்காது, நல்லாலே உடம்பு படுத்துதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை எப்போ எழுந்து உட்காந்துருவாங்க. அதுதான் இங்கே தெய்வத்தோட மகத்துவம். அங்கே நின்று காமிக்கிறது தெய்வம் தான். இவங்க சூலாயுதத்தில் இருக்கிறது காளியம்மன், விநாயகர் பெருமான், மகாமேரு பிரதிஷ்டை.